அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அஸ்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய குருதசை, அந்த குருதசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? அஸ்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கன்னி ராசிக்கு மட்டும்தான் வரும். ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி, அதாவது அடுத்த ராசிக்கு போயிடும். உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லிடுவாங்க. ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு போயிடும். ஆனால் அஸ்தங்கிறது கன்னி ராசிக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? கன்னி ராசிக்கு மட்டும்தான் அஸ்த நட்சத்திரம் வரும். அஸ்த நட்சத்திரக்காரங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. கொஞ்சம் நல்ல குணமும் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு ஆழ்ந்து சிந்திச்சு இவங்களும் குழப்பறது இல்லாமல் அடுத்தவங்களையும் போட்டு குழப்பிடுவாங்க. அன்பு பாசம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் தாய் பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், முக்கியமாக சொல்லணும்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்பாவோட அம்மாவை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். குழப்பவாதி தான். ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் அவங்களுக்கு. ஒரு விஷயத்த யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் யோசிப்பாங்க, 3 நாள் யோசிப்பாங்க, 4வது நாள் அப்படியே மைண்டு மாறும். அடிக்கடி இந்த மனமாற்றம் சொல்லுவாங்க. அந்த மனமாற்றம் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துடும். மைண்டு அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மைண்டு குழப்பத்திலே இருக்கும். ஆழ்ந்து சிந்திச்சுட்டே இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தோட கேரக்டர் அதுதான். ஆனால் இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம். ஏன்னா சந்திரனுங்கிறது நீர் தானே, தண்ணி தானே. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி தண்ணி எப்படி ஒரே இடத்துல இருக்காது, அடிக்கடி கலங்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தான். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அடிக்கடி வந்து ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பாங்க, பிரயாணத்தை விரும்புகிறவங்களா இருப்பாங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க. குழப்பவாதி தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நல்லவங்களா இருப்பாங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது சந்திர தசை தாங்க உங்களுக்கு. பிறக்கும் போது சந்திர தசை நடந்திருக்கும். 2வது உங்களுக்கு செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும். 3வது உங்களுக்கு ராகு திசை 18 வருஷம் அது நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு தசையை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? குரு தசையை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு 4வது வரக்கூடிய குரு தசை எப்போ வரும்? 30 வயசுக்கு மேலே வந்துடும் உங்களுக்கு. 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு தசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான வயசு 30ங்கிறது ஒரு முக்கியமான வயசு உங்களுக்கு. 30க்கு முன்னாடி வரலாம், ஒரு சில பேருக்கு 35 கூட வரலாம், சொல்ல முடியாது. நட்சத்திர பாதத்தை பொறுத்து அக்யூரேட்டாக பலன்கள் மாறுபடும். அப்படி வச்சு தான் சொல்ல முடியும் அக்யூரேட்டாக. 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு தசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு தசை கிட்டத்தட்ட 16 வருஷம் தசை நடத்துங்க. 16 வருஷம் தசை நடத்தும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 வயசுனா உங்களுக்கு 46 வயசு வரைக்கும் தசை நடத்தும். சரிங்களா? 46 வயசுக்கு தசை நடத்தும். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வயசில் குரு தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு 51 வயசு வரைக்கும் திசை நடத்தும். அதை நட்சத்திர பாதம் நீங்கள் 1ஆம் பாதமாக, 2ஆம் பாதமாக, 3ஆம் பாதமாக, 4ஆம் பாதமாக, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். குரு தசைங்கிறது ஒரு முக்கியமான தசை. சரிங்களா? யாருக்கு குரு தசை யோகத்தை செய்யும்? அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு 30 வயசுக்கு மேலே, 30லேருந்து 46 அல்லது 35லேருந்து உங்களுக்கு வந்து 51 வயசு வரைக்கும் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கும். அது வயசு ஒரு வயசு 2 வயசு வித்தியாசம் மாறலாம், சொல்ல முடியாது. குரு வந்து பார்த்திங்கன்னா யோகமான ஒரு கிரகம், பூமியோட பெரிய கிரகம், சுப கிரகம், தங்கத்துக்கெல்லாம் அதிபதி குரு தான், பணத்துக்கெல்லாம் அதிபதி குரு தான். ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய செல்வந்தரன் ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணும்னா அந்த குருவோட தயவு வேணும். ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். இல்லைன்னா எவ்வளோதான் உழைச்சாலும், எவ்வளோதான் உழைப்பு போட்டாலும், என்ன தான் பண்ணாலும், ஒற்றை மண்ணு விட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எவ்வளோதான் அவங்க இது பண்ணாலும் அவங்களுக்கு அமையிறது தான் அமையும். பெருசாக குரு யோகத்தை செய்யாது. குரு நல்லா இருந்துட்டா நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் சரி, போட்டாட்டும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டியது, உங்களுக்கு சேர வேண்டியது வந்து சேர்ந்தே தீரும். அதில் டவுட்டே கிடையாது. சரிங்களா? அப்போ ஜாதகத்தில் குரு கிடக்கூடாது. ஏன்னா பணத்துக்கு வந்து அதிபதியே குரு தான். அதனால தான் தனக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கணும்? குரு வந்து திரிகோண ஸ்தானத்தில் இருக்கலாம், 1, 5, 9 இருக்கலாம், இல்லை கேந்திரஸ்தானம் 1, 4, 7, 10 கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை 2ஆம் இடத்துல இருக்கலாம், குரு 11ஆம் இடத்துல இருக்கலாம், கொட்டி கொடுக்கும் அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடாது. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை பஞ்சாயத்து தான். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை யோகத்தை செய்யாது. துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு என்ன பண்ணும்? கடனை கொடுத்துரும், வியாதி கொடுக்கும், எதிர்ப்பு கொடுக்கும். நீங்கள் என்ன உழைப்பு போட்டால் முன்னேற முடியாது. ரிஷப லக்னக்காரங்களுக்கு அசிங்கமானத்தை கொடுக்கும், தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கொடுக்கும், பெரிய கடனில் போய் மாட்ட வைக்கும், உங்களுக்கு தீராத பிரச்சனைகள். இது ஒரு 16 வருஷம் உங்களுக்கு அப்படி தாங்க போகும். அப்போ நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை பெருசாக யோகத்தை செய்யாது. துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குரு தசை யோகத்தை செய்யாது. அதில் சந்தேகமே கிடையாதுங்க. எந்த லக்னக்காரங்களுக்கு குரு தசை நல்லது பண்ணும்? மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு திசை பரிபூர்ண ராஜயோக அதிபதி வரனால குரு உங்களுக்கு நல்லது பண்ணிடுவார். அவர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா சுபகிரகம் அவர். மிதுன லக்னத்துக்கு கூட குரு திசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான ஒரு பலனை கொடுத்துரும். அப்படியே ஒரு பேலன்சிங்காக போயிடும். ஆனால் கெடுக்காது பெருசாக. ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, திருமண வாழ்க்கையை கெடுத்துடும். கடக லக்னக்காரங்களுக்கு குரு திசை நல்லது பண்ணும், பிரச்சனையே கிடையாது.
சிம்ம லக்னக்காரங்களுக்கு குருதசை யோகத்தை செஞ்சிடும். கன்னி லக்னக்காரங்களுக்கு கூட குருதசை ஒரு சுமாரான பலன் கொடுக்கும். ஆனால் அவர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. வேறு எந்த இடத்துல இருந்தால் கூட குருதசை நல்லது பண்ணிடுங்க. துலாம் லக்னத்துக்கு நல்லது பண்ணாது. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குரு சூப்பராக வேலை செய்யும், வருமானத்தை கொட்டும். குருதசை 30லேருந்து பாருங்கள், ஒரு 46 30லேருந்து 46 வயசு, இல்லை 35லேருந்து 51 வயசு வரைக்கும் பாருங்கள், ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, செழிப்போடு இருப்பாங்க, வீடு வாகனம் சொத்து எல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிடும், நல்ல வாழ்க்கை துணை எல்லாமே அமையும். காரணம் அது குருதசையில் தான். அப்போ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குருதசை அருமையாக வேலை செய்யும். தனுசு லக்னக்காரங்களுக்கு குருதசை சொல்லவே வேண்டாங்க, அற்புதமாக இருக்கும். மகர லக்னக்காரங்களுக்கு கூட குருதசை நல்லது பண்ணும். கும்ப லக்னக்காரங்களுக்கு கூட குருதசை ஓரளவுக்கு மீடியமாக வேலை செய்யும். மீன லக்னக்காரங்களுக்கு குருதசை நல்லா தான் இருக்கும். முக்கியமாக எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு குருதசை ரொம்ப நல்லது பண்ணுன்னா, மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த 6 லக்னக்காரங்களுக்கும் குருதசை அருமையாக வேலை செய்யும், பக்காவாக வேலை செய்யும், முழுமையான யோகத்தை கொடுக்கும் அந்த குருதசை 16 வருஷத்தில். ஏன்னா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கெல்லாம் குரு வந்து பார்த்திங்கன்னா குரு தான். அசுரனுக்கெல்லாம் குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சொல்கிறாங்க. அப்போ குரு வந்து முழுமையான சுபகிரகம். சுக்கரன் வந்து பாதி சுபர், ஒரு அரை சுபர்னு சொல்லுவாங்க, பாதி சுபர்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு வந்து ஒருத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரோட பார்வை மூலமாக பலவித நன்மைகள் கிடைக்கும். ஒருத்தர் பாருங்கள், குருதசை நடக்கும்போது அவங்களுக்கு அந்த 5, 7, 9ஆம் பார்வையாக ஒரு இடத்து மேலே விழுகும். இப்போ ராசியில் லக்னத்தில் குரு இருக்குன்னு வச்சுங்க, 5ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 9ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்த்துருவார். நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிடும், நல்ல குழந்தைகள் அவங்களுக்கு அமைவாங்க. அதேமாதிரி அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தேடி வரும். 16 வருஷம் டாப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கு கையிலே பிடிக்க முடியாது, ஒரு பிஸியான ஒரு ஆட்களாக மாறிடுவாங்க அந்த குரு திசையில். ஏன், என்ன காரணம்? அந்த குரு வந்து அந்த ஜாதகருக்கு நல்லது பண்ண போகுதுன்னு அர்த்தம். மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த லக்னக்காரங்களுக்கு குரு திசை பக்காவாக வேலை செஞ்சிடும். நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ ஆட்டோமேட்டிக்காக தேடி வருங்க. நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே உங்களை சுற்றி ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். இதுதான் அந்த குரு திசையோட வேலை, சரிங்களா? ஒருத்தர் குரு திசை வந்து நினச்சனால கோடீஸ்வரன் தான். 16 வருஷம் நான் சொன்ன இடத்துக்கெல்லாம் குரு இருந்துட்டாருன்னா 16 வருஷம் ஒரு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கோடீஸ்வரனை மாற்றிடும். இது 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல எல்லாம் குரு இருந்துச்சுன்னா வெளிநாடு போய் பிழைக்க வச்சிடும். இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிநாட்டில் செட்டில் ஆகுறது, அங்கேயே நிரந்தரமாக குடியுரிமை வாங்குறது, பிஆர் வாங்குறது, சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த குரு திசையில் பக்காவாக வேலை செய்யும், சரிங்களா? அப்போது நீங்கள் ரிஷப லக்னம், துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க தான் குருதிசை பற்றி கவலைப்படணும். ஏன்னா அவங்களுக்கு தான் குருதிசை பெருசாக வேலை செய்யாது. கடனாலேயே கொண்டு மாட்ட வைக்கும், லட்சக்கணக்கில் கடன்காரனை மாட்ட வைக்கும், இல்லை நோயில் படுக்க வச்சிடும், இல்லைன்னா அசிங்கமான படுத்த வச்சிடும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் கொண்டு போய் லாக் பண்ண வைக்கும் 16 வருஷம். அப்போது இந்த இதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நம்ம எவ்வளோ தான் ராசி பலன் பார்த்தாலும் பொது பலன் பார்த்தாலும் பாருங்கள், இதை மீறி வேலை செய்யாது பார்த்தீங்களா? அதுதான் விஷயமே. ராசி பலன் கோச்சார பலன் எல்லாம் சந்திரன் வச்சு பார்க்குறோம், அன்றைய கோச்சார கிரகநிலையை வச்சு பார்க்குறோம், அன்னைக்கு அந்த மாதம் அந்த நாட்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் பிறப்பு ஜாதத்தில் கிரகங்கள் தான் உங்களுக்கு, அதுதான் உங்களுக்கு நிரந்தரம், அதுதான் உங்களுக்கு பேசும். அதை மீறி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இதுதான் கர்மா தலையெழுத்துன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா, 1, 5, 9 இருக்காரா, இல்லை நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்காரா, இல்லை 2, 11ஆம் இடத்துல இருக்காரா, குரு சனியோடு சேராமல் இருக்காரா, குரு ராகோட சேராமல் இருக்காரா, இதுதான் ரொம்ப முக்கியம். குரு சனியோட சேரக்கூடாது, குரு திசை கெட்டு போயிடும், ஆனால் சனி திசை நல்லாயிருக்கும். குரு ராகோட சேரக்கூடாது, ராகு திசை நல்லாயிருக்கும், ஆனால் குரு திசை நல்லா இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். குரு ராகோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது, கேதுவோட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, குரு திசை நல்லாயிருக்கும். செவ்வாயோட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, குரு திசை நல்லாயிருக்கும். சனி ராகோட குரு எப்பவுமே சேரக்கூடாதுங்க, குரு திசை நல்லது பண்ணாது. செக் பண்ணுங்கள், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், எப்படி போயிட்டுருக்கு. இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, குரு திசையில் இருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா, இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், குரு யோகத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா, இல்லை 16 வருஷம் வீண் பண்ணிடுவாரா, இல்லை 16 வருஷம் ஒரு டாப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு அருமையான வாழ்க்கை வாழ வைப்பாரா, அது அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கே ஒரு ஃபோக்கஸ் பண்ண, நீங்கள் போயிட்டே இருக்கலாம், இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், குரு எங்கே இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.